ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான, டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுலில் நான் 1 டம்ளர் கருப்பு சுண்டல் தான் எடுத்திருக்கேன். கருப்பு சுண்டலில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், அயன், மினரல்ஸ் இருக்குது. இதனால் நம்ம உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி, டைஜஷன், ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் வெள்ளை உளுந்தில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், அயன், பொட்டாசியம், மெக்னீஷியம் இருக்குது. ஸோ இது மசிலோட க்ரோத்துக்கு, டைஜஷனுக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட சேர்த்துற அடுத்த இன்க்ரீடியண்ட் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பில் அதிகப்படியான ஃபைபர், ஃபோலேட், அயன், மெக்னீஷியம் இருக்குது. இது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு, பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு, பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் பிளட்டில் இருக்கிற சுகரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, டைஜஷனுக்கு, பிரஸ்ட் மில்க் அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் தண்ணி சேர்த்தி 3லிருந்து 4 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி நிறையா ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நல்ல ஸ்மூத்தான ஒரு பேட்டராக ரெடி பண்ணணும். மாவு பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு போல் நல்லா ப்ளஃபியாக இருக்கணும், அது போல் இருக்கணும், ஹார்டாக இருக்கக்கூடாது. இதுக்கு ரொம்பவே ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான சைட் டிஷ் தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்காக நான் 1 லிட்டர் பாலை நல்லா பொங்க வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினீகர் ஊற்றி பாலை நல்லா திரிச்சு போக வச்சிடலாம். ஏன்னா வெளியில் கிடைக்கிற பன்னீர் எல்லாமே கலப்படமாக இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய நியூஸ் படிக்கிறதுனால வீட்டிலையே நான் பன்னீர் ரெடி பண்ணி நான் செய்ய போகிறேன். ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான். இது போல் பன்னீர் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா கலப்படம் இருக்குங்கிற பயம் வேண்டாம். இப்போ பால் நல்லாவே திரிஞ்சு போயிடுச்சு. இதை வடிகட்டியில் நல்லா வடித்து எடுத்துடணும். ஸோ திரிஞ்சு போனால் அந்த பால் மட்டும் மேலே நிற்கும். இந்த பால் திரிஞ்சு போனதை 2லிருந்து 3 முறை நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதை தண்ணியிலேருந்து நல்லா இது போல் வடித்து எடுத்துட்டு இன்னொரு ஜல்லடை போல் பாத்திரம் வச்சுருப்போம் இல்லையா, அதில் ஜல்லடை போல் துணியை வச்சு அதுக்கு மேலே நம்ம வடித்து வச்சுருந்த பன்னீரை போட்டு துணியை நல்லா இது போல் மடித்து வச்சிடணும். நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இடிகள் வச்சுருப்போம்னா நல்லா வெயிட்டாக அதை இதுக்கு மேலே இப்படி வச்சிடணும். இது போல் வச்சிட்டோம் அப்படின்னா பாலில் மீதி இருக்கிற தண்ணியுமே நல்லா வடிகட்டி பன்னீர் நல்லா ரெடி ஆகிடும் திக்காக. 1 மணி நேரம் இது போல் வச்சுருந்தாவே போதும். பாருங்கள், பன்னீர் நல்லா திக்காக ரெடி ஆகிருக்கு. உங்களுக்கு இன்னும் நிறைய பன்னீர் வேணும்னா 2 லிட்டர் 3 லிட்டர் பாலில் கூட இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த பீசஸ் சைஸ்க்கு நமக்கு வேணுமோ அது போல் பீசஸை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இதில் நான் இப்போது சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறதால இன்ஸ்டண்ட்டாகவே நான் இப்போது ரெடி பண்ண போகிறேன். ஸோ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிய விட்டுறணும். அப்போ நல்ல வாசனை வரும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் 4 நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆயிருக்கு. இதில் ஒரு 2 நார்மல் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா கலந்துட்டுட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் தக்காளி பார்த்தோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது போல தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வேக வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆகிக்கும். அப்போ தான் நல்லா மசிஞ்சது போல் இருக்கும். இப்போ தக்காளி 5 நிமிஷம் நான் நல்லா இது போல் வேகிறதுக்கு விட்டுருக்கேன். இப்போது கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு
பச்சை பட்டாணி 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பச்சை பட்டாணியை வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்துட்டணும். இது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு, நான் கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா தூள் சேர்த்திருக்கேன், குருமிளகு தூள் சேர்த்திருக்கேன். ஸோ இந்த மசாலா நம்மளோட சாய்ஸ் தான். நீங்கள் எந்த மசாலா சேர்த்த விரும்புகிறீங்களோ அந்த மசாலா சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மசாலாலாம் நல்லா மர்ஜ் ஆகிறதுக்காக நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். பச்சை பட்டாணியாக இருந்தாலுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும். ஸோ இது முழுக்க தண்ணி ஊற்றாமல் ஒரு அரைவாசி அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டுட்டு ஒரு 5லிருந்து 8 நிமிஷம் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வரும். உங்ககிட்ட பச்சை பட்டாணி இல்லை, காஞ்ச பட்டாணி தான் இருக்குன்னா காஞ்ச பட்டாணியை நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா காஞ்ச பட்டாணியும் நல்லா வெந்து வந்துடும். இது பார்த்தோம்னா பச்சை பட்டாணி இப்போ நல்லா இது போல் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த பட்டாணியை நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு நடுவில் இது போல் கொஞ்சம் இடம் பண்ணி விட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நான் 2 முட்டை உடச்சி ஊற்றுறேன். ஒரு 5 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா இது போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துட்டோம் அப்படின்னா முட்டை நல்லா வெந்து வரும். ஒரு 75% முட்டை வெந்ததுக்கு அப்புறமா பட்டாணியோட சேர்த்தி கலக்கணும். இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸாக நம்ம செய்யணும். ஏன்னா அப்போ தான் முட்டையோட ஸ்மெல் அந்த டிஷ்ஷில் வராமல் இருக்கும். ஸோ முட்டை நல்லா இது போல் கலந்துடணும். முட்டை நல்லா முழுசாக வேகணும். அது வரைக்கும் நல்லா கலந்துட்டு நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரை நான் இது போல் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி போடுற மாதிரி போடுறேன். உங்களுக்கு முழுசாக போட விருப்பம்னா முழுசாக கூட போட்டுக்கலாம். நான் முட்டையோட சேர்த்து ஒன்று போல் மர்ஜ் ஆகணுங்கிறதுனால இது போல் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒரு முறை கலந்துட்டோன்னே சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. மாவுமே பார்த்தோம்னா 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு தோசை ஊற்ற போகிறதுனால மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு தோசை ஊற்றுறதுக்கு வாட்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி மாவை நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்தாச்சு. அவ்வளோதான், பாருங்கள் தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பதம் கரெக்டாக இருக்கும். தோசை தவா கொஞ்சமாக சூடு ஆனதுக்கு அப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து தோசையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நல்லா மெல்லிசாக போட்டு எடுக்கலாம். ஏன்னா நம்ம அரிசி மாவு தோசை கூட சில டைம் நம்மளுக்கு மொறுமொறுப்பாக வருமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஆனால் இந்த மாவுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக மொறுமொறுன்னு வரும். இதில் கொஞ்சமாக நான் மேலே தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நெய் சேர்த்திக்கலாம். டயட்டில் இருக்கும்போது நெய்யெல்லாம் சேர்த்தலாம். அளவாக நம்ம சேர்த்தினா எதுவுமே உடம்புக்கு நல்லது தான். ஸோ தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா மொறுமொறுன்னு தோசையும் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச்சான தோசை அரிசி சேர்த்தாம ரெடி பண்ணியிருக்கோம். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த முட்டை பன்னீர் சைடிஷோட தான் சாப்பிட போகிறோம். இதில் முட்டை சேர்த்திருக்கிறதுனால நான் கிரேவி போல் ரெடி பண்ணலை. ஏன்னா கொஞ்சம் முட்டை ஸ்மெல் வருங்கிறனால. முட்டை சேர்த்திருந்தா இது போல் பொரியல் மாதிரி செஞ்சுக்கோங்க. முட்டை சேர்த்தலை அப்படின்னா கிரேவி போல் கூட ரெடி பண்ணிக்கலாம். இது போல் ரெசிபீஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.